மற்றவர்களை பார்க்கும்போது, பக்கத்து வீட்டு காரங்களை பார்க்கும்பொழுது அவங்க வீட்டுல ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு பொறாமை குணம்ங்கிறது நம்மையும் அறியாமல் நமக்குள்ளாக வரத்தான் செய்யும். அவன் பாரு எவ்வளவோ பாவம் பண்ணிட்டு இருக்கான், ஆனா அவனுக்கு மட்டும் நிறைய வந்துகிட்டே இருக்கே, நான் தினந்தோறும் பூஜை பண்றேன், எனக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்கிறதுங்கிற மாதிரி இல்ல. இது மனித மனம், இது இயற்கையான ஒரு குணம் தான். எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்று நினைப்பதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் அந்த மாதிரிலாம் நினைப்பா. அது பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. பொதுவாக எல்லோரும் நாம் மனிதர்கள் அல்லவா, மனிதர் குணம் என்பது இருக்கத்தானே செய்யும். அந்த மனித மனதிலே இருக்கக்கூடிய இந்த துர்குணங்கள் அனைத்தும் நீங்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அதற்கு அந்த காமாட்சி அம்மன் விளக்கு என்பது துணை புரிகிறது. அங்கே போய் அந்த விளக்கினை ஏற்றும் பொழுது நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய துர்குணங்கள் அனைத்தும் காணாமல் போய் அந்த இடத்திலே நமக்கு ஒரு சாந்தம் என்பது கிடைக்கிறது, ஒரு தெளிவு என்பது கிடைக்கிறது. அந்த மன தெளிவோடு அந்த பூஜை அறையிலே நின்று நாம் இறைவனை வேண்டும் பொழுது நமக்கு நாம் கேட்ட வரங்கள் என்பது கிடைத்து விடுகிறது. இதுதான் இந்த காமாட்சி அம்மன் விளக்கினுடைய சிறப்பம்சம்.